எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லயும் உங்க ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சுகமா இருக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நான் ரொம்ப நாள் பிரச்சனையில சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எங்க போனாலும் எனக்கு இந்த பிரச்சனையே சரியாக மாட்டேங்குது. ஆனா நான் ஒரு சுகத்தை விரும்புறேன், ஒரு நல் வாழ்க்கையை நான் விரும்புறேன். யாராச்சும் எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு கூட நீங்க இருந்தீங்கன்னா, இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். வேதத்துல ஒரு மனிதன் எப்படி நீங்கவே முடியாத ஒரு பிரச்சனையை தன் வாழ்க்கையிலே நீக்கிக் கொண்டார், அதற்கு என்ன அவருக்கு உதவியா இருந்தது, யார் உதவினார்கள், அவர் அதற்காக என்ன செய்தார் என்றெல்லாம் ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த நாள்ல. இத கேட்கும்போது உங்களோட வாழ்க்கைக்கு இந்த சூழ்நிலை மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க நிச்சயமா இந்த ஃபார்முலாவை நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. நிச்சயம் இந்த மனிதனுக்கு கிடைத்த சுகம், நல் வாழ்வு, ஆரோக்கியம் உங்களுக்கும் கிடைக்கும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் அந்த வசனம் முழுவதையும், அந்த அதிகாரம் முழுவதையும் நம்ம வாசிச்சுட்டே போனோம்னா, அங்க ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. சீரியா என்கிற ஒரு தேசத்துல ஒரு படை தளபதி, சீரியா என்கிற தேசத்துல அந்த ராஜாவுக்கு ஒரு படை தளபதி இருந்தார். அவர் பெயர் நாகமான். அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவர் நல்ல ஒரு பராக்கிரமசாலி. அவரை கொண்டு அநேக யுத்தங்கள் ஜெயமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் யுத்தத்துக்கு செல்லும் பொழுது ஜெயத்தோட தான் திரும்பி வருவாரு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கமாண்டர், ஒரு படை தளபதி. ஆனா அவரோட வாழ்க்கையில எதிர்பாராத விதமாக குஷ்டரோகம் என்னும் கொடிய வியாதியினால அவர் தாக்கப்படுறாரு. இந்த குஷ்டரோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ லெப்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உடம்பு முழுவதும் புண்கள் வந்து அது அப்படியே அழுகி நாற்றம் எடுத்து போக முடியாது, வேதனை இருக்கும், துன்பம் இருக்கும், தூங்க முடியாது. அதோடைய தாக்கம், ஒரு சின்ன கட்டியோ ஒரு காரியமோ நம்ம உடம்புல வந்துட்டாலே அணுவா அந்த பெயின் நம்மளால தாங்கவே முடியாது. உடல் முழுவதும் இப்படிப்பட்ட அழுகி போன நிலைமையில இருக்கிற அந்த புண்கள்னால அவரோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா இப்படியும் இருந்த ஒரு மனிதனோட வாழ்க்கை ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது அவரோட வாழ்க்கையில. இந்த சீரியா படை என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள போயிட்டு போர் புரிஞ்சு அங்க இருக்கிற இஸ்ரவேலர்கள்ல கொஞ்சம் பேரை அவங்க அடிமைகளாக அவங்க நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல எங்கெல்லாம் போய் அவங்க போர் புரியுறாங்களோ அங்கெல்லாம் வந்து அவங்க ஜெயித்த பிறகு அந்த மக்களை அடிமைகளாக கூட்டிட்டு வந்து அவங்க நாட்டுல வச்சு அடிமைப்படுத்தி வாழ வைப்பாங்க. இது அந்த காலங்கள்ல முறையா இருந்தது. அப்படி இருக்கும்போது சீரியா இந்த படைகள் போய் அங்க இஸ்ரவேல் தேசத்துல இருந்த சிலரை அடிமைகளாக கொண்டு வரும்போது ஒரு சிறிய பெண்ணையும் கூட்டிட்டு வராங்க. ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொன்னா ஒரு 11, 12, 13 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு பெண், நல்ல கொஞ்சம் புத்தி தெரிஞ்ச ஒரு சிறு பெண். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு சிறு பெண்ணை அழைச்சு கொண்டு வந்தாங்க. 2வது வசனம் சொல்லுகிறது, சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அந்த குஷ்டரோகம் அந்த மனிதனுடைய மனைவிக்கு வேலைக்காரியாக அங்க போய் அந்த தேசத்துல, சீரியா தேசத்துல இந்த சின்ன பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்காங்க, அடிமையா, வேலைக்காரியா. அவ பாக்குறா தன்னுடைய எஜமானுக்கு இப்படி ஒரு வியாதி வந்திருக்கிறதே என்று பார்த்துட்டு கண்டும் காணாமையும் இல்லை. என்ன பண்றா அவளுக்கு என்ன தெரிஞ்சதோ அத அவங்களுக்கு சொல்றா. அவளுக்கு ஒண்ணு நல்லா தெரியும், என்னன்னா இஸ்ரவேலின் தேவன் அவர் உண்மையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். அவ சின்ன வயசுல இருந்து இஸ்ரவேல் தேசத்துல ஆண்டவரை பத்தி, இயேசுவை பத்தி, கர்த்தரை பத்தி, அவருடைய மகத்துவங்கள், அவருடைய வல்லமை, செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்தும் கேட்டும் வளர்ந்து வந்த ஒரு பெண். இயேசுவை ஆண்டவரை நன்றாக அறிந்து கொண்ட ஒரு பிள்ளை. சின்ன பிள்ளையில இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவங்க இங்க அடிமையா பிடிச்சிட்டு வந்த பிறகும் இங்கேயும் அவ கர்த்தரை விடாம பிடிச்சிட்டு இருந்திருக்கா. அந்த விசுவாசம் அவளை என்ன பண்ண வச்சுதுன்னா பேச வச்சுச்சு. விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளால சைலண்டா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நமக்குள்ள விசுவாசம் இருக்கு, நமக்கு ஆண்டவரை பத்தி தெரியுது, அவர் எவ்வளவு வல்லமையானவர், அவரால் என்னெல்லாம் அற்புதம் செய்ய முடியும்னு தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம கண் எதிரில் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, வியாதியில, கடன் பாரத்துல, பிரச்சனையில, குடும்ப போராட்டங்கள்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த விசுவாசத்தை கர்த்தரை அறிந்த பிள்ளைகளால என்ன பண்ண முடியாதுன்னா சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பா நீங்க சர்ச்சுக்கு வாங்க, பிரேயர் பண்ணலாம், ஏசப்பா சரி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுவாங்க. அவங்களால சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா ட்ரூத், உண்மை இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ இந்த பெண் என்ன பண்றாங்க,
அந்த எஜமானி அம்மா கிட்ட போய் சொல்றாங்க, தன்னுடைய எஜமானி அம்மா கிட்ட, நாகமான் அவர் இருக்காரு இல்லையா, அவர் என் எஜமான் இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவரிடத்துல இவர் போனா கண்டிப்பா சுகம் கிடைக்கும், அவரிடத்துல இவர் போனா கண்டிப்பா விடுதலை கிடைக்கும், இந்த குஷ்டரோகம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அவ என்ன பண்றா, ஷேர் பண்றா. இட் இஸ் a குட் நியூஸ். இன்னைக்கு ஆண்டரோட பிள்ளைங்க, நீங்க வசிக்கிற இடத்துல, உங்களை சுற்றி உங்களை சூழ்ந்து இருக்கிற அலுவலகத்துல வேலை செய்யறவங்களா இருக்கலாம், நீங்க குடும்ப பெண்மணியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கல்லூரியில படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கலாம், ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் உங்களுக்கு உண்மை தெரியும் என்றால், உங்கள் கண்கள் பார்க்கிற அளவுக்கு கஷ்டப்படுறவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குட் நியூஸ் ஷேர் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த பொண்ணு சொல்றா, இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர் இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அவர் இந்த குஷ்டரோகத்தை நீக்கி விடுவாரு, அவர் யாருன்னா ஆண்டவருடைய தீர்க்கதரிசி, அவர் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி இவ ஒரு நல் வழியை காண்பிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், நீங்க அறிந்து கொண்ட இயேசுவை உங்களோட நீங்க வச்சுக்காம பிறருக்கும் சொல்லுங்க. எவ்வளோ பேர் வியாதியிலையும் பிரச்சனையில இருந்தும் வெளியே வர முடியாம தவித்து கொண்டு வழி தெரியாம திகைத்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த சிறு பெண்ணை போல மற்றவர்களுக்கு நல் வழியை காட்ட வேண்டும். நல் வழி என்ன? ஆண்டவராகிய இயேசுவே அந்த வழி. அவரிடத்துல நீங்க அவரை, ஒவ்வொரு கஷ்டப்படுற பிள்ளைங்களையும் தேவையோடு இருக்கிறவங்களையும் உபத்திரவப்படுறவங்களையும் நீங்க திருப்பி விட்டீங்கன்னா நீங்க ஒரு குட் மெசஞ்சர். இந்த சின்ன பொண்ணு இந்த இடத்துல ஒரு குட் நியூஸை ஷேர் பண்ற ஒரு பொண்ணா செயல்படுறா. அவ அந்த இடத்துல வேலைக்காரியா தான் இருக்கா, ஆனாலும் அவளுடைய வார்த்தைய அந்த இடத்துல கனப்படுத்துறாங்க. ஹல்லேலூயா. அந்த எஜமானி அம்மா, நீ ஒரு சின்ன பொண்ணு, நீ என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறதுன்னு அவங்க இல்லாம அந்த சூழ்நிலையிலையும் அந்த வார்த்தையை, அந்த சின்ன பொண்ணா இருந்தாலும் அந்த வார்த்தையை அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. காரணம் என்னன்னா, அவ அவ்வளவு விசுவாசத்தோட சொல்லியிருக்கா. அவ ஏனோ தானோன்னு சொல்லல, அவ ரொம்ப ஒரு நம்பிக்கையோட இவருக்கு நிச்சயம் சுகமாகன்னு சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டப்பட்டது. ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவரிடத்துல சொல்லி அவர்கள் அந்த சீரிய ராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, குதிரைகள்ல நிறைய பொண்ணு பொருள் உடைகள் இவங்களுடைய, ஏன்னா இவங்க வசதியானவங்க, காணிக்கைகளை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த தீர்க்கதரிசியை பார்க்கறதுக்காக அவங்க புறப்பட்டு போறாங்க. போகும்போது இந்த சீரியா ராஜா என்ன பண்றாரு, ஒரு நிருபத்தை கொடுத்து அனுப்புறாரு அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு. இந்த மாதிரி என்னுடைய நாட்டுல இருந்து ஒருத்தர் குஷ்டரோகம் பிடித்து அங்க வர்றாரு, அவரோட குஷ்டரோகத்தை நீக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த லெட்டரை இவங்க நேரா கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுக்கும்போது, ராஜாக்கு வந்து, நான் என்ன தேவனா, நான் என்ன கொல்லவும் அழிக்கவும் நான் என்ன கடவுளா, என்னிடத்துல இப்படி ஒரு மனிதனை நீங்க கொண்டு வந்திருக்கீங்களே, எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாதுன்னு சொல்லி அந்த ராஜா வந்து கோபப்படுறாரு. அப்போ அந்த நியூஸ் வந்து அந்த இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற எலிசாவுடைய காதுக்கு, எலிசா தீர்க்கதரிசியோட காதுக்கு போகுது. அப்போ எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இந்த இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாருன்றது அவங்களுக்கு தெரியட்டும், நீ அவங்களை என்னிடத்துல அனுப்பு, அவங்களுடைய குஷ்டரோகத்தை சரி செய்ய கர்த்தரால முடியும்னு சொல்லி அவர் ராஜாவுக்கு ஆள் அனுப்பி சொல்றார். ராஜா உடனடியாக அந்த மனிதனை, இந்த நாகமான் என்கிற மனிதனை எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துக்கு அனுப்பும்போது, இந்த இடத்துல வீட்டு வாசப்படியில வந்து நாகமான் ஆர்வமா நிக்கிறாரு. எப்படி அவருக்கு தேவை என்னன்னா, பல நாள் கஷ்டம், பல நாள் வேதனை, இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன், எனக்கு கண்டிப்பா நல்லது நடந்துரும், எனக்கு ஒரு மாற்றம் கிடைச்சிரும் அப்படின்ட்டு அவர் விசுவாசமா வந்திருக்காரு, நம்பிக்கையோட வந்திருக்காரு. இன்னைக்கு கூட ஆண்டவரை பத்தி உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வரணும். நம்பி நீங்க அவரை தேடி வரும்போது உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். நீங்க நம்பிக்கை இல்லாம நீங்க வரும் பொழுது மாற்றங்கள் நடக்கிறதுக்கு தாமதமாகும். ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லும் பொழுது, கஷ்டப்படுகிற நீங்கள் கேட்கும் பொழுது உடனடியாக நீங்க உங்க நம்பிக்கையை இயேசுவின் மேல வைங்க. சொல்லுகிற நபர் மேலேயோ இல்லை என்றால் ஏதோ ஒரு பொருள் மேலேயோ, ஒரு எந்த ஒரு காரியத்தின் மீதே உங்க நம்பிக்கை வைக்காதீங்க. நீங்க எதன் மேல நம்பிக்கை வைக்கணும்னா அந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்கணும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும். நீங்கள் விசுவாசிக்கிற காரியத்துல உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரும். இங்க போய் நிற்கும் போது இந்த நாகமான் எலிசா தீர்க்கதரிசி வந்து வெளியில வந்து பார்க்கல. எலிசா தீர்க்கதரிசின் வாசல்ல போய் நிற்கிறாரு. அவர் வெளியில எல்லாம் வந்து பார்க்கல. தன்னுடைய வேலைக்காரன் இடத்துல சொல்லி அனுப்புறாரு, நாகமான போயிட்டு யோர்தான் நதியில 7 தடவை மூழ்கி எழுந்துக்க சொல்லு, ஸ்நானம் பண்ண சொல்லு, 7 தடவை உள்ள தண்ணிக்குள்ள யோர்தான் நதியில போய் மூழ்கி எழுந்துக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே இவருக்கு எப்படி இருந்திருக்கும்,
அவர் என்ன ஒரு எதிர்பார்ப்புல வந்திருப்பாருன்னா, அவர் என் மேல கை வச்சு எனக்கு ஏதாச்சும் பண்ணி, எனக்கு ப்ரேயர் பண்ணி எனக்கு சரி பண்ணிடுவாரு. இம்மீடியட்டா நான் இத பார்த்துருவேன் அப்படின்னு அவரு நெனச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனா இங்க எலிசா வந்து அவர் முகத்தையே பார்க்கல. 2வது ஆள் அனுப்பி இப்படி இந்த மாதிரி நீ போய் 7 தடவ தண்ணீல மூழ்குன்னு சொல்லும்போது, இத கேட்டவுடனே அந்த நாகமானுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அ நான் இப்படி நெனச்சுட்டு வந்தேன். அவர் என்ன வந்து தொட்டு எனக்காக ப்ரேயர் பண்ணி, எனக்காக தொழுது கொண்டு எனக்கு சரி பண்ணிடுவாரு அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா அவர் என்னடான்னா போய் தண்ணியில மூழ்க சொல்றாரே, வேற எங்கேயுமே தண்ணி, ஏரி, குளம்லாம் இல்லையா? இது என்ன அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு இடமா? ஸ்பெஷலா? அப்படிலாம் வந்து சொல்லி அவருக்கு கோபம் வருது. ஏன்னா, அவருக்கு ஏன் கோபம் வந்துச்சுன்னா, அவருக்குள்ள அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன், அவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ். ஏன்னா, அந்த வியாதியின் கொடூரம். இன்றைக்கு வியாதியோட இருக்கிறவங்களுக்கு பாருங்களேன், கூடவே ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் கூடவே இருக்கும். காரணம் என்னன்னா, வியாதி அப்படிப்பட்ட ஒரு பெ பலவீனப்படுத்துகிற ஒரு காரியத்த நம்மளுக்கு கொடுக்கும். அ இது சரியாயிடும் அப்படின்னு நமக்கு ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும், அந்த வியாதியினால வருகிற அந்த அழுத்தங்கள் நம்மள தூங்க விடாம, சாப்பிட விடாம, நிம்மதி இல்லாம நம்மள மாற்றும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனுஷன் வியாதிக்குள்ள இருக்கும்போது எதுக்குள்ள போயிடுறான்னா, அவன் டிப்ரெஷன்லயும், ஆங்ஸைட்டிக்குள்ளயும் போயிடுறான். அந்த ஒரு வெளிப்பாடு தான் இந்த இடத்துல நாகமான் காட்டுறாரு. எனக்கு இத தான் நான் செய்யணுமா? நான் இவ்ளோ தூரம் நான் வந்தேனா? இதுக்காக தான் நான் வந்தேனான்னு சொல்லி அவருக்கு கஷ்டமாயிடுது. அப்போ கூட வந்திருக்கிறவங்கலாம் சொல்றாங்க, வேற ஏதாவது சொல்லியிருந்தா நீங்க செஞ்சு தானே இருந்திருப்பீங்க. கடினமான காரியம். இன்றைக்கு பாருங்க நெறைய பேரு இதுக்கு இப்படி போய் இதெல்லாம் செஞ்சு நீங்க பரிகாரம் பண்ணா தான் இந்த பிரச்சனை மாறும். இந்த மலையிலேருந்து நீங்க அந்த மலைக்கு போணும். அங்க இருந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வரணும். இப்படியெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க. கஷ்டமானது. அதெல்லாம் மக்கள் நம்புவாங்க. எளிதா சிம்பிளா தண்ணிக்குள்ள 7 டைம்ஸ் மூழ்கி எழுந்துருன்னு சிம்பிளா சொல்ற காரியம் புரிய மாட்டேங்குது. அதாவது ப்ரேயர் பண்ணுங்க, உங்களுக்கு சரியாயிடும். ஏசப்பா உங்களுக்கு விடுதலை தருவாருன்னு எளிதா சொல்லும் பொழுது நீங்க நம்புங்க. இப்படிலாம் சொல்லும்போது ஜனங்களுக்கு என்ன வர மாட்டேங்குதுன்னா, நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஹalleluya! நாகமானும் அதே ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கான். காரணம் என்னன்னா, அவனுடைய கொடிய அந்த வியாதியின் கொடூர நிலைமை அவன அப்படி மாத்தி வச்சிருக்கு. கூட இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க, அவனோடு வந்தவங்கலாம், நீங்க அவர் சொல்றத நீங்க ஈஸியான காரியத்த தானே சொல்றாரு. நீங்க அத ஈஸியா செய்யலாமே. செஞ்சு தான் பாருங்க. இவ்ளோ தூரம் நீங்க வந்துட்டீங்க. இத மட்டும் செஞ்சுட்டு போயிருங்க. அந்த தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தையில ஒரு காரியம் இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது, அவன் தன்னை தாழ்த்தி கொண்டு அந்த இடத்துல போயிட்டு அந்த யோர்தான் நதியில 7 முறை மூழ்கி எழுந்துக்கிறான். 6 முறை மூழ்கும் பொழுது அங்க எந்த மாற்றமுமே இல்ல. 6 முறை மூழ்கி எழுந்துக்கும்போது அவனோட சரீரம் அப்படியே தான் இருக்கு. அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. இதுதான் வந்து அந்த முழுமையான கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா! அவன் எதுவுமே நடக்கல. 6 முறை முழுகிட்டேன். எனக்கு எதுவுமே நடக்கலன்னு அவன் ஏறி அந்த நதியிலேருந்து மேல வந்திருக்கலாம். அவன் ஆசீர்வாதத்த பெற்றுக்கொண்டு போயிருக்க முடியாது. ஆனா அவன் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தான். சிம்பிளான ஒரு வார்த்தை தான். இயேசு கிறிஸ்துவ நம்புங்க. அவர் உங்கள நேசிக்கிறார். அவர் உங்களுடைய பிரச்சனைய மாற்றுவார்ன்னு உங்களுக்கு சொல்லுகிற காரியத்த நம்பி நீங்க இயேசுவ தேடி வந்தீங்கன்னா, முழுமையா நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு மாற்றம் வரும். வசனம் என்ன சொல்லுது? அவர் சொல்றாரு, இந்த மாதிரி 10வது வசனத்துல, அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். அவருக்கு கோபம் வருது. கூட இருக்கிறவங்கலாம் அவரை சாந்தப்படுத்துறாங்க. செய்யுங்க, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, இது ஒரு பெரிய வேலையே இல்லை, சிம்பிள் தான், கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடக்கணும் அவங்க என்கரேஜ் பண்ணும்போது அவன் தன்னை தாழ்த்தி என்ன பண்ணுறான்? 14வது வசனம் சொல்லுகிறது, அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா! மாற்ற முடியாதுன்னு நினைச்ச ஒரு காரியம், இவ்வளவுதான் நம்ம லைஃப்னு நினைச்ச அந்த விஷயம், ஒரு சின்ன பொண்ணு சொன்ன வார்த்தையின் மூலமாக, இந்த சுவிசேஷத்தின் மூலமாக, அந்த குட் நியூஸ் மூலமாக அவன் நம்பி இவ்வளவு தூரம் வந்து அவன் ஏமாற்றப்பட்டு போனானா? நிச்சயம் இல்லை. அவன் யாரெல்லாம் கர்த்தரோட வார்த்தையை முழுமையா இது போல நம்புறாங்களோ அவங்களுக்கு வெற்றி, சுகம் நிச்சயம், விடுதலை நிச்சயம். எந்த ஒரு பாவ பழக்கமாக இருக்கட்டும், அன்றைக்கு அவனுக்கு குஷ்டரோகம் அவனை வாட்டி எடுத்துச்சு. இன்னைக்கு அநேக ரோகங்கள், பாவ ரோகம், சாப ரோகம், இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனையும் வாட்டி கொண்டு இருக்கிறது. தீராத பிரச்சனை. ஹல்லேலூயா! சரீரம் முழுவதும் வேதனை, கொடிய வேதனை, தாங்க முடியாத ஒரு காரியம். ஹல்லேலூயா! இன்றைக்கு நீங்க கூட உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்லயும் ஏதோ ஒரு பலவீனத்தோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்றாரு, நீ
அவரிடத்துல ஜெபி. முழுமையா அர்ப்பணிச்சு ஜெபி. விசுவாசத்தோட நீ ஜெபி. நீ ஒரு மாற்றத்தை பார்ப்ப. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. ஆன்சர் கிடைக்காம போகாது. அவர் சொல்றாரு, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க நம்பி இயேசு கிட்ட வந்து ஜெபிக்கும் போது, அவரை தேடும் பொழுது நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. இவரு சொல்றாரு, அந்த சுகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து 15வது வசனம், அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். ஹல்லேலூயா. அவன் வேற ஒரு வழிபாடுகளுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன். ஆனா இங்க வந்து அவன் சொல்றான், இஸ்ரவேல்ல இருக்காருல்ல தேவன், கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு, இவரை தவிர இந்த முழு உலகத்திலும் வேற தேவன் இல்லைன்றத நான் இப்போ அறிஞ்சு கொண்டேன். ஹல்லேலூயா. அவனுக்கு சுகம் மாத்திரம் கிடைக்கல, ரட்சிப்பு கிடைச்சிச்சு. விலையேற பெற்ற பரிசு பொக்கிஷம் என்னன்னா ரட்சிப்பு. ஹல்லேலூயா. சேவிங் அவர் சோல், நம்ம ஆத்துமாவுக்கு கிடைக்கிறதான மீட்பு, அதுதான் ரட்சிப்பு. அவன் சுகத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளல, ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டு அவன் அங்கிருந்து ஒரு உறுதியோட செல்றான். இனி நான் வேற எந்த ஒரு தெய்வத்துக்கும் நான் பலி செலுத்த மாட்டேன், இஸ்ரவேலின் தேவனுக்கு மாத்திரமே பலி செலுத்துவேன்னு சொல்லி ரட்சிப்போட போனாங்க. சுகம் கிடைக்கிறது கூட ரெண்டாவது, ஆனா ரட்சிப்பு இந்த உலகத்துல மிக மிக மேன்மையானது. அதைத்தான் இயேசு சிலுவையில சம்பாதித்து வைத்திருக்கிறார். அது இலவசம். உலக ரட்சகர் அவர். உலகத்துல அவர் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தார். எதுக்காக தன் குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தார்னா உங்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சரீரம், உலக பிரகாரமான காரியம், இதற்கு பின்பதாக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா மெய்யானது என்னவென்றால் உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துதான் ஆக வேண்டும். இந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு பரலோக வாசல் திறந்திருக்கும். ஹல்லேலூயா. இங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாங்க. இந்த நாகமானோட வாழ்க்கை மாறுச்சுல, உங்க வாழ்க்கையும் மாறும். நீங்க நம்பும்போது விசுவாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையும் மாறும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த காரியம் நடந்திருக்கலாம். ஆனா பைபிள் இதை ஏன் ரெக்கார்ட் பண்ணி நம்ம கையில கொடுத்திருக்கு, கர்த்தர் ஏன் இதை நம்ம கையில கொடுத்திருக்காருன்னா, இன்றைக்கும் அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இன்றைக்கும் இதை நீங்கள் நம்பும் பொழுது உங்க வாழ்க்கையிலையும் தீராத பிரச்சனைகள் தீரும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்க பெறாத பொக்கிஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எந்த வியாதியாக இருக்கட்டும், பலவீனமாக இருக்கட்டும், தீராத பிரச்சனையாக இருக்கட்டும், அதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது. அது இயேசுவின் இடத்துல இருக்கிறது. அவரை தேடி வந்து இலவசமா நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கூட நம்ம ஜெபிக்கலாமா? அன்பு இயேசு ராஜாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் நாகமானுடைய வாழ்க்கையிலே ஒரு குஷ்டரோகத்தை கர்த்தர் எப்படி சிறு பெண் மூலமாக ஆண்டவரே வார்த்தையை கொடுத்து, அப்பா நீங்க ஆண்டவரே அந்த வார்த்தையை ஆண்டவரே நிறைவேற பண்ணினீரோ. அந்த பெண் சொன்னால், அந்த எலிசா தீர்க்கதரிசியினிடத்திலே இவர் போவார், ஆனால் இவர் குஷ்டரோகத்தை நீக்கிவிட முடியும் என்று சொன்னது போல, அதே போல நாகமான் நம்பி வந்து சுகம் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு கூட நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தத்தை நம்பும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ சாப வியாதி கட்டுகள் எல்லாம் நீக்கி விடுவீர் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள, விசுவாசிக்க, அதே அற்புதத்தை இவர்கள் வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாருடைய பலவீனங்களையும் சுகவீனங்களையும் மாற்றி போடுங்க. நல்ல சுகத்தினால நிரப்புங்க. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்கிற வார்த்தையின்படி உடைய தழும்புகளால் ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகமாக குணமாக கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.